ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசில் குரூப் சி டிக்கான வேக்கன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. 17,727 வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி, சம்பளம் இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எஸ்எஸ்சி சிஜிஎல் குரூப் சி அண்ட் குரூப் டி ரெக்யூர்மெண்ட் 2024 ஷார்ட் டீட்டெயில். நிறுவனம் பார்த்திங்கன்னா மத்திய பணியாளர் தேர்வு வாரியம். வேலை வகை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். பதவி குரூப் சி அண்ட் டி. பணியிடம் ஆல் ஓவர் இந்தியா. விண்ணப்ப முறை ஆன்லைன் மூலியமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நிரப்பப்படும் பதவிகளின் விவரம். குரூப் வி பதவிகள்: அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், இன்ஸ்பெக்டர். அது வந்து ஒவ்வொரு கேட்டகிரியிலும் என்னென்ன வேக்கன்சி காலியாக இருக்கோ அதுக்கெல்லாம் வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் போஸ்ட், அசிஸ்டன்ட் சூப்பரிண்டெண்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், டிவிஷனல் அக்கௌண்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் ஸ்டேட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், ஸ்டேட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2. குரூப் சி பதவிகள் அது செகண்ட் போஸ்டிங்க்கு: போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட் அசிஸ்டன்ட், ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட், சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், டேக்ஸ் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர். கல்வி தகுதி: இப்பணிக்கு விண்ணப்பிக்க அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில், அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ் வாங்கின பார்க்கணும், ஏதாவது ஒரு பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கணும். குறிப்பிட்ட பதவிகளுக்கு கூடுதல் தகுதிகள் தேவைப்படும். ஒவ்வொரு போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி கிராஜுவேட் பண்ணி எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு மாதிரி. இங்கே கீழே கொடுத்துருக்க கேட்டகிரியோட பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அது பார்த்திங்கன்னா லெவல் 8 அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகிரியாக இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்பணிக்கு விண்ணப்பிக்க வயது 18லேருந்து 30க்கு இருக்கணும். ஒவ்வொரு கேட்டகிரி பொறுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5 வயது கம்மியாக இருக்கலாம், ஒன்றும் மாற்றுத்திறனாளிங்க இந்த மாதிரி கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு முறை: விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் சான்றிதழ் சரிபார்ப்பதன் மூலம் தேர்வு செய்யப்படுவர். விண்ணப்ப கட்டணம் 100. எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் ஃப்ரீ, அது பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீ. விண்ணப்பிக்கும் முறை: இந்த பணிக்கான விண்ணப்பம் இந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரல. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட் இருக்கோ எங்கெல்லாம் விண்ணப்பிச்சுக்கோங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 24/7/2024 சொல்லியிருக்காங்க. மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். பிடிஎஃப் இதுதான். இதில் பார்த்திங்கன்னா வந்து எப்போ டேட் சப்மிஷன் பண்ணணும், எப்போ பே பண்ணணும், எப்போ வந்து ரிசல்ட், எப்போ எக்ஸாமினேஷன், எந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, பே லெவல் 7, 8 இருந்தது. அது என்ன கேட்டகிரி, என்ன பேஸ்டு சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு அதாவது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸ் குரூப் பி 20 to 30 இயர்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், எவ்வளோ சேல்ரி வருது அப்படிங்கிறதெல்லாம் கூட டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெவலுக்குமே கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் வில்லிங் இருக்கோ இங்கே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி